ஹலோ வணக்கம் மகளே, வெல்கம் டு த ஆர்க். நான் உங்கள் தேவா. கோழி முட்டையிலேருந்து வந்துச்சா இல்லை முட்டை கோழியிலேருந்து வந்துச்சா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோவோட மிட்டில் ஆன்சரை சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ரொம்ப ரிசர்ச் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய எஃபர்ட்டுக்காக வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹியூமன் எவாலுவேஷனோட பார்ட் 4 ஹோமோ சேப்பியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க 3 ஸ்பீஷஸை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ்க்கு 2 குழந்தை பிறகுது. அதில் ஒன்று ஹோமோ எரெக்டஸ் மாதிரியும், இன்னொன்று இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் கூட ஒத்து போகிற அழுத்தம் திருத்தமான முகமைப்பை கொண்ட ஒரு குழந்தையும் பிறக்குது. சரி, அதுதான் ஹோமோ சேப்பியன்ஸ்னு கேட்டிங்களா? ஹோமோ சேப்பியனாகவும் இருக்கலாம், டெனிசோவன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நேண்டர்தாலாகவும் இருக்கலாம். ஆமாங்க, ஹோமோ எரெக்டஸிலிருந்து ஹோமோ சேப்பியன்ஸ் பரிணமிச்ச காலத்திலேயே நேண்டர்தால்ஸ் மற்றும் டெனிசோவான்ற 2 வேறு சில இனங்களும் தோன்றியிருக்கு. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவையும், நேண்டர்தால்ஸ் வெஸ்ட் ஆசியா யூரோப் பகுதிகளையும், டெனிசோவான் சைபீரியா பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம நேண்டர்தால்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இவங்க 10க்கும் குறைவான மெம்பர்ஸை கொண்ட குழுவாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பிரெயின் சைஸு இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸை விட கொஞ்சம் அதிகம்தான். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1500 cc. இது ஹோமோ சேப்பியன்ஸை விட கொஞ்சம் அதிகம்தான். இவங்களோட உயரம் 5 அடிக்கு குறைவாகும். திக்கான போன் டென்சிட்டி, அகண்ட மார்பு மற்றும் ஸ்ட்ராங்கான கைகளும் இருந்திருக்கு. கொஞ்சம் பெரிய மூக்கு. காரணம், ஐசேஜில் இருக்கப்ப சுவாசிக்கும் போது குளிரான காற்றை சூடாக்குவதற்கு தகவமைஞ்சிருக்கு. மேலும் இவங்க ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேமூத், காட்டு மாடுகள், மான் போன்ற மந்தைகளை பின்தொடர்ந்து வாழ்ந்திருக்காங்க. சரிப்பா, இருந்திருக்காங்கன்னு சொல்கிற இப்போ எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாங்க பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நேண்டர்தால்ஸ் யூரோப்பில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டு வராங்க. 45,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ சேப்பியன்ஸ் யூரோப்புக்குள்ளே நுழைஞ்சு பக்கத்து ஊருக்காரங்க மாதிரி தான் நேண்டர்தால்ஸும் ஹோமோ சேப்பியன்ஸும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள இனப்பெருக்கமும் நடந்திருக்கு. ஹோமோ சேப்பியன்ஸான நம்மகிட்டையும் 1-2% நேண்டர்தால்ஸோட டிஎன்ஏ இருக்குது. சரி, இவங்க எப்படி வேனிஷ் ஆனாங்க? ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே இவங்க 10க்கும் குறைவான சின்ன குழு தான். இன்னைக்கு அதிகமாக இருக்க ஹோமோ சேப்பியன்ஸ் இவங்களை இனப்படுகொலை பண்ணிட்டாங்களான்னா பெரிய வாறு மாதிரி நடந்திருக்கலாம், வாய்ப்பு இல்லை. 2-3 குரூப்ஸ் வேணா ஹோமோ சேப்பியன்ஸ் போட்டு தெளிவிக்கலாம். காரணம், சில நேண்டர்தால்ஸோட படிமங்களில் மண்டை ஓடுகளில் மிகப்பெரிய அடிபட்டதுக்கான தடயத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸோட குழு பெருசாக இருக்கனால மேபி நேண்டர்தால்ஸோட ஹண்டிங் கிரவுண்ட்லேருந்து நேண்டர்தால்ஸை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்க உணவு பற்றாக்குறையினால கூட வேனிஷ் ஆகிருக்கலாம். முழுசாக ஹோமோ சேப்பியன்ஸ் நேண்டர்தால்ஸை எக்ஸ்டிங்க்ட் தள்ளி அழிச்சிட்டாங்கன்னா இல்லை. மேபி ஹோமோ சேப்பியன்ஸ் கூட கலந்து ஒரே இனமாக கூட பரிணமிச்சிருக்கலாம். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு 1 லிட்டர் பெயிண்ட் டப்பாவில் ஒரு சின்ன ட்ராப் பிளாக் கலர் பெயிண்ட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அது ஸ்டில் ஒயிட் கலராக தான் இருக்கும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஹோமோ சேப்பியன்ஸ் யூரோப்புக்குள்ளே என்ட்ரானே நடந்துருச்சானா? இல்லைங்க, இது நடக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு. அப்படி இல்லைனா சிறு சிறு குழுக்களாக இருந்த நேண்டர்தால்ஸ் கிளைமேட் சேஞ்சினாலே எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்கலாம். சரி, ஹோமோ சேப்பியனையும் நேண்டர்தால்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஹோமோ சேப்பியன்ஸ் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ்லேருந்து ஆப்பிரிக்காவில் உயரமாக, ஸ்லிம்மாக, ஃப்ளெக்சிபிள் பாடியோட மூளை அளவு 1350 cc இருந்திருக்கு. நம்ம நேண்டர்தால்ஸ் பற்றி பார்த்தோம்னா 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பா மற்றும் வெஸ்ட் ஆசியாவுக்கு இடம்பெயர்ந்த ஹோமோ எரெக்டஸ்லேருந்து பரிணமிச்சு உயரம் குறைவா, மஸ்குலரா 1500 cc மூளை அளவு கொண்டதா இருந்திருக்கு. இதுங்களோட மூளை அளவு 150 cc ஹோமோ சேப்பியன்ஸை விட அதிகமாகவே இருக்கு. ஹோமோ சேப்பியன்ஸுக்கு ப்ரோ ரிச்னு சொல்லப்படுற புருவ எலும்பு சிறிதாகவும், நேண்டர்தால்ஸுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருந்திருக்கு. ஹோமோ சேப்பியன்ஸ் கூர்மையான பிளேடு மற்றும் எரியக்கூடிய ஈட்டிகள் போன்ற ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நேண்டர்தால்ஸோ அதிக எடையுடைய கல்கோடாரியையும் மற்றும் குத்தீட்டியையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் அதிக எண்ணிக்கை கொண்ட குழுக்களாகவும் உலகம் புறம் பரவி லார்ஜ் பாப்புலேஷனாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நேண்டர்தால்ஸை பற்றி சொல்லணும்னா, சிறு சிறு குழுக்களாக சுருக்கமாக சொல்லப்போனால் குடும்ப அமைப்பில் ஐசோலேட்டடான பிளேஸில் வெஸ்ட் ஏசியாவில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி நேண்டர்தால்ஸ்ன்ற இனம் ஹோமோ சேப்பியன்ஸோட கலந்தும் அழிஞ்சும் போயிருச்சு. இப்போ நேண்டர்தால்ஸ் மாதிரியே அடுத்த இனமான டெனிசோவன்ஸ்ன்ற ஒரு இனத்தை பற்றி பார்ப்போம். இவங்களும் ஆசியா கண்டத்தில் சைபீரியா பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களை பற்றி அதிக தகவல் தெரிஞ்சுக்கிற மாதிரி இது வரைக்கும் அதிகமாக எந்த ஒரு ஃபோசில்ஸும் கிடைக்கல. இருந்தாலும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துருந்துருக்கலாம். மிக உயரமான மலைப்பகுதியில் கடும் குளிரில் வாழ்றதுக்கு தங்களை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவங்களோட டிஎன்ஏ மேலினீசியா மக்கள்கிட்டையும் பப்புவா நியூகினியா மக்கள்கிட்டையும் நம்ம அண்டை நாடான திபெத்தில் உயரமான மலைப்பகுதிகளில் வாழ்ற திபெத் மக்கள்கிட்டையும் காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இவங்களோட எக்ஸ்டிங்க்ட்டுக்கும் சேம் நேண்டர்தால் இனத்துக்கு நடந்த அதே காரணமாக தான் இருக்கும். மேலும் சில காரணங்களா உணவு பற்றாக்குறை மற்றும் கிளைமேட் சேஞ்சாக கூட இருக்கலாம்.
நேண்டதால் மாதிரியே இவங்களும் ஹோமோசேப்பியன்ஸும் இனப்பெருக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஹோமோசேப்பியன்ஸ் கூடவே கலந்து போயிருந்திருக்கலாம். சரி, இவங்க உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா இவங்க ரொம்ப உயரமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஹோமோசேப்பியன்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங். இருந்தாலும் இவங்க எப்படி எக்ஸ்டென்ட் ஆனாங்க? சேம் இவங்களும் நேண்டதால் போலவே சிறு குழுக்களாக குடும்ப அமைப்போடு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் குழுவாக இருக்கனால இவங்களை அவுட் கம்பீட் பண்ணிட்டாங்க. மேலும் இவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் பற்றியான எந்த ஒரு தகவலும் இல்லை. இவங்க கிட்ட இருந்து கிடைச்சது நமக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மட்டும்தான். சரி, இதுவரையும் வீடியோ பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நேண்டதால்ஸ் ஹோமோசேப்பியன்ஸோட மூளை அளவு அதிகமாக இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ட்டாக கூட இருந்திருக்கலாம். டேனிசோவான்ஸோ அதிக உயரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு இனங்களும் எப்படி எக்ஸ்டென்ட் ஆச்சு? ஹோமோசேப்பியன்ஸ் ஒற்றுமையாக பெரிய குழுவாக இருந்தாங்க. மற்ற ரெண்டு குழுக்களும் சிறிய சிறிய குழுக்களாக இருந்தாங்க. ஸோ பெரிய குழுக்களாக இருந்தால் ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ பெரிய பாப்புலேஷன் இருக்கனால அந்த சின்ன குழுக்களான நேண்டதால்ஸ் மற்றும் டேனிசோவான்ஸை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து மனுஷனான நமக்கு என்ன தெரியுது? எவ்வளோதான் அறிவாக இருந்தாலும், எவ்வளோதான் உடல் வலிமையில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஒற்றுமை இல்லைன்னா சோழி முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் பல ஆயிரம் வருஷங்களாக ஹோமோசேப்பியன்ஸ் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஹண்டர்ஸாக இருக்கனால பல இனங்களை இவங்க வேட்டையாடி அழிச்சிருக்கலான்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஓடி வேட்டையாடி களைப்பில் சாப்பிட்டு தன்னோட குகையில் ஓய்வெடுக்கும் போது பக்கத்தில் சிறு சிறு செடிகள் முளைக்கிறத ஹோமோசேப்பியன்ஸ் பார்க்குறான். இங்கே பிற செடி வந்துச்சுன்னு அவன் யோசிக்கும் போது பல நாட்களுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டு போட்ட பழத்தோட விதைகள் ஞாபகத்துக்கு வருது. அது கூடவே சில பல விதைகளையும் பார்க்குறேன். அது கூட இருந்த விதைகளையும் மண்ணில் போட்டு புதைச்சிட்டு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது அதுங்களும் செடிகளாகவே வளர்ந்துருக்கு. அங்கே தொடங்குது விவசாயம். சரி, இனி சொல்ல போகிறது எல்லாமே என்னோட யூகம் மட்டும்தான். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரி, நம்ம கோழி முட்டை கதையை மறந்துட்டோம்ல. சரி, முட்டை கோழியிலேருந்து வந்துச்சா இல்லை கோழி முட்டையிலேருந்து வந்துச்சா? ஆய்வாளர்களின் கூற்றுப்படி கோழி எந்த உயிரினத்திலிருந்து பரிணமிச்சு வந்துச்சோ அந்த உயிரினம் ஒரு முட்டை போட்டிருக்கும். அந்த முட்டையிலிருந்து தான் கோழி வந்திருக்கும். ஸோ கோழி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரி, இப்போ வாங்க டாபிக்குள்ளே போவோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஓடி ஆடி வேட்டையாடுறதுக்கு பதிலாக அவங்க வேட்டையாடுற மிருகங்களை தாங்களே அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குளிர்காலத்தில் தேவையான கதகதப்பு ஹோமோசேப்பியன்ஸ் யூஸ் பண்ண நெருப்புனால கிடைக்கிறதுனாலையும் வேட்டையாடப்பட்ட மாமிச வேஸ்ட்டுகளை சாப்பிடவும் ஹோமோசேப்பியன்ஸை ஒட்டி வாழ்ந்த ஓநாய்களை பயிர்கள் காவலுக்காகவும் தங்களோட தானியங்களை சேமிக்கிற குகைகளில் காவலுக்கும் வச்சாங்க. மிகப்பெரிய வறட்சி காலங்களில் விவசாயம் செய்ய முடியாது. ஒரு ஹோமோசேப்பியன் வானத்தை மழை வந்துடாதான் ஏக்கமாக பார்த்தப்ப மழை வந்திருக்கு. ஸோ அன்னையிலிருந்த இயற்கையை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சாங்க. விவசாயம் பண்ணுறதுனால ஒரு இடத்த சுற்றியே வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ இறந்து போகிறவங்களோட உடலை ஓப்பன் பிளேஸில் வச்சா பிரிடேட்டர் போன்ற விலங்குகள் வருதுன்னு அவங்கள புதைக்க ஆரம்பித்தாங்க. இறந்தவங்களோட அதே முகஜாடையிலையும் உடல் மொழியிலையும் அடுத்த குழந்தை பிறந்தப்ப மறுபிறவியிலும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அப்போ இருந்து முன்னோர்களை வழிபட ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு காலம் வரைக்குமே உலகம் சொர்க்க மாதிரி தாங்க இருந்திருக்கு. உலகம் இப்படியே இருந்திருக்கலாம், ரொம்ப நல்லா இருந்திருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் ஹோமோசேப்பியன்ஸுக்குள்ள பொறாமை என்ற ஒரு குணம் வருது. அது எப்படி வந்திருக்குன்னு ஒரு சின்ன கதை மூலமா சொல்றேன். ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்த சுற்றிய 4 குடும்பம் இருந்திருக்காங்க. அதில் 3 குடும்பம் விவசாயம் பண்ணுறங்களாகவும் ஒரு குடும்பம் அந்த விவசாய கடங்க பாதுகாக்கிற பணியிலையும் இருந்திருக்கு. இருக்க தானியங்களை பகிர்ந்து உண்டும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் வறட்சி காலம் வருது. இருக்க தானியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குது. ஒரு சமயத்தில் காவலுக்கு இருக்க அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த 3 குடும்பமும் சொல்லுது, கஷ்டப்பட்டு விவசாயத்தை விளைய வைக்கிறது நாங்கள் ஸோ நீ காவலுக்கு மட்டும்தான் இருக்க, உனக்கு அதிகமாக தர முடியாதுன்னு சொல்லி குறைவான தானியங்களை கொடுக்குறாங்க. இப்படியே காலங்கள் போகுது. விவசாயம் செழித்து வளர்கிற காலங்களில் ஒற்றுமையாகவும் வறட்சி காலங்களில் காவல் இருக்க குடும்பத்துக்கு உணவு குறைவாக தான் கிடைக்குது. காலப்போக்கில் இடங்களை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்த ஹோமோசேப்பியன்ஸ் இந்த காவல் காக்கிற குடும்பத்தோட பின்னாடி வந்த சந்தேகர்கள் இந்த குகை எங்களுக்கு சொந்தமானது, இனி இந்த குகையில தானியங்களை சேமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மற்ற குடும்பங்களோ தாங்கள் விளைய வச்ச தானியங்களை ஓப்பன் பிளேஸ்ல வேலிகளை அமைச்சு அதுக்குள்ள தங்களோட தானியங்களை பாதுகாக்கிறாங்க. மழைக்காலமும் வருது. ஸோ ஓப்பன் பிளேஸ்ல தானியங்களை வச்ச மக்களுக்கு உணவு பற்றாக்குறையும் ஏற்படுது. அவங்க பசி பட்டினியில வாடும்போது இந்த குகையில் இருந்த குடும்பத்தினரோ உணவை கொடுத்து அப்ப சொல்றாங்க, இனி நான் சொல்றதான் கேட்கணும், இனிமே நான் தான் அரசன்னு. அந்த குடும்பங்களுக்கும் வழி இல்லை, தங்களோட பசியையும் குழந்தைகளோட பசியையும் தீர்க்கணும். ஸோ அந்த 4வது குடும்பம் சொன்னதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அரசர் சொல்ற கட்டளைப்படி தான் நடக்கணும்னு சொல்லி தனக்கு பின்னாடி வந்த சந்ததிகளுக்கும் படிப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்படிதான் அரசர்களும் தோன்றி இருக்கலாம். இதே மாதிரி வாழ்ந்துதான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சிந்து சமவெளி, மெசபடோமியா போன்ற நாகரிகங்களை தோற்றுவிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒற்றுமையா இருந்து மற்ற இனங்களையும் உள்வாங்கி இந்த உலகத்திலே அசைக்க முடியாத உயிரினமா இருந்த நம்ம தான் இன்னைக்கு போட்டி, பொறாமை, வஞ்சகம், ஜாதி, நாடு, மொழி, இனம்னு வெவ்வேறாக இருக்கும். பழைய மாதிரி நாமளும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த மனுஷ இனத்தை எந்த ஒரு சக்தியாலே அழிக்க முடியாது. ஸோ ஒற்றுமையாக இருப்போம்.
உலகத்தை காப்போம். ஸோ ஓகே guys, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்க கொஞ்சம் டயத்தில் தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ என்னோட எஃபர்ட்டுக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போய் வரேன். பாய்.